என்னுடைய ஆங்கில வகுப்பில் கலந்து கொள்கின்ற இணையதள நண்பர்கள், மாணவ மாணவியர்கள், மற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது ஈஸி இங்கிலீஷ் அப்படிங்கிற முறையில் நம்ம முதல்ல என்ன செஞ்சோம்னா, தி பியூட்டி ஆஃப் பீயிங், அதாவது பீயிங்னா என்ன அப்படின்னு சொல்லி, பீயிங்னா பீயிங்னா இருத்தல். இந்த இருத்தல் எல்லா வார்த்தைக்கும் தகப்பன் மாதிரி. அதை வச்சு தான் ஆம் ஆர் இஸ் வருது இல்லையா? ஸோ இது இந்த மூணையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வாய்ப்பாடை தயார் பண்ணுறோம். ஐ ஆம் நான் இருக்கிறேன், வி ஆர் நாங்கள் இருக்கிறோம், யூ ஆர் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்த இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரே மாதிரியான வார்த்தைகள். இதெல்லாம் பாருங்க நிகழ்காலத்தை மட்டும்தான் சுட்டி காட்டும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், ஐயை தனியாக வச்சிட்டேன். வி, தே, தீஸ், தோஸ் இதெல்லாம் பன்மை ஆறுங்கிற வார்த்தை எடுக்கிறதுனால அதை தனியாக ஒரு இதாக பிரித்தேன். அப்புறம் இஸ் போட்டு ஒருமைகளெல்லாம் தனியாக பிரித்தாச்சு. அப்புறம் கடைசியில் யூ நீனும் குறிக்கும், நீங்கள் ஒருமையாகவும் இருக்கும், பன்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அந்த வித்தியாசத்தை காட்டினேன். அப்புறம் ஈஸி இங்கிலீஷ் 6வது பாடத்தில் திருத்தப்பட்ட பி குடும்ப வாய்ப்பாடுன்னு சொல்லி என்ன செஞ்சேன், 12 டென்ஸுகளுக்கும் உள்ள முன்னோடியே உங்களுக்கு காட்டினேன். அதாவது ஹீ, ஷீ, இட்டு, திஸ், தட்னு ஒருமையை மட்டும் தனியாக உங்களுக்கு போட்டு இஸ்ஸாக போட்டிருக்கிறேன். அப்புறம் பன்மையெல்லாம் 6 போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருக்கக்கூடிய ஐ, யூ என்கின்ற 2 வார்த்தைகள் உங்களுக்கு காட்டினேன். இதில் ஈஸி இங்கிலீஷ் 6ஆம் பாடத்தில். அப்புறம் அதுலேயே ஈஸி இங்கிலீஷ் 6லேயே முதல் வாய்ப்பாட்டின் சுருக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக இந்த சப்ஜெக்ட்லாம் தனியாக, அப்புறம் இஸ்ஸு மொத்தமாக போடுவோம். அப்புறம் இறுக்கி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ரான், ரால், ரது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும். அப்புறம் பன்மை சப்ஜெக்டெல்லாம் தனியாக போட்டு 6 போட்டு இறுக்கி ரோம், ரீர்கள், ரார்கள் அப்படின்னு சொல்லி வீக்கு 6 வந்தால் என்ன வரும், அதுக்கு என்ன வரும், இதை வச்சு நீங்களும் சொந்தமாக அப்பப்போ சின்ன சின்ன வாக்கியங்கள் எழுதுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு தெரியலை, ஆனால் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஈஸி இங்கிலீஷ் 7ஆம் பாடம், லெசன் 7, 6 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு சிறிய அருமையான வீடியோ. சரியா? இந்த பாடத்துக்கு நம்ம வைக்கிற பேர் மாத்திப்போடு கேள்விகள். ஏன்னா நம்ம பி குடும்பத்தை வச்சு வாக்கியம் அமைக்க பழகிட்டோம். ஐ ஆம் நான் இருக்கிறேன் இல்லையா? ஒரு பேனா இருக்குது அப்படின்னா எ பென் இஸ், ஒரு பேனா இருக்கிறது. சரி, இப்போ மாற்றி போட்ட கேள்வி எப்படி வரும் அப்படின்னா பாருங்கள், ஹீ இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம், அவன் இருக்கிறான். இப்போ ஹீ பின்னாடி போயிடுது, இஸ் முன்னாடி வந்துடுது. இஸ் முன்னாடி வந்ததுனால கேபிட்டல் ஐ. இஸ் ஹீ, இஸ் ஷீ, இஸ் இட், இஸ் திஸ் பாய், இஸ் தட் பாய், இஸ் எ ட்ரீ. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இஸ் ஹீ, அவன் இருக்கிறானா அல்லது இருக்கின்றானா, இன் வரலாம், வராமல் இருக்கலாம். அவள் இருக்கின்றாளா, அது இருக்கின்றதா, இது இருக்கின்றதா. அப்புறம் திஸ், ஹி, ஷீ, இட், திஸ், தட் அது இருக்கிறதா. அப்புறம் தேட் பாய், திஸ் பாய்னா இந்த பையன் இருக்கிறானா, தேட் பாய்னா அந்த பையன் இருக்கிறானா. இஸ் ஏ ட்ரீ இஸ்ன்னு போட்டோம். இப்போ இஸ் முன்னாடி வந்தால இஸ் ஏ ட்ரீ பின்னாடி வந்துடும், அந்த மரம் இருக்கிறதா. சரி, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் சொந்தமாக என்னென்ன வாக்கி எழுதினாலும் அதை அப்படியே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மை டேட் இஸ், என்னுடைய தகப்பன் இருக்கிறார். அப்போ மை டேட், அந்த இசத்துக்கு முன்னாடி போடுங்க, இஸ் மை டேட், என்னுடைய தகப்பன் இருக்கிறாரா, எங்கள் அப்பா இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது கூட நம்ம வார்த்தைகளை சேர்க்க வேண்டியதான் நம்முடைய திறமை. இஸ் மை டேட் அட் ஹோம், வீட்டில் எங்கள் அப்பா இருக்காங்களா. இஸ் மை டேட் இன் யுவர் ஹவுஸ், உங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்கிறாரா. இஸ் மை டேட் இன் த பஸ் ஸ்டாண்ட், எங்கள் அப்பா பஸ் ஸ்டாண்டில் இருக்காரா. இஸ் மை டேட் இன் த பஸ், எங்கள் அப்பா பஸ்ஸில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வார்த்தைகளை சேர்க்கலாம். அதுக்கு தான் நம்ம சின்ன சின்ன வாக்கியங்களை படித்து பழகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வி ஆர், யூ ஆர், தே ஆர், தீஸ் பாய்ஸ் ஆர், தோஸ் பாய்ஸ் ஆர், இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டிருக்கிறோம்.
நான் இதை கொஞ்சம் சுருக்கமாக வேகமாக சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன்னா இதை நம்ம போன வாய்ப்பாட்டிலே போன 6வது வாய்ப்பாட்டின் சுருக்கத்திலே ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். வி ஆர், யூ ஆர், தே ஆர். இப்போ அதை மாற்றி தான் போட்டுருவோம். ஆர் முன்னாடி வந்திருக்கு. மற்ற வார்த்தைகள்லாம் ஆரை தூக்கி முன்னாடி, வினைச்சொல்லை தூக்கி முன்னாடி போடு. மீதி என்னென்ன வார்த்தை இருக்குதோ அப்படியே தூக்கி பின்னாடி போட, அவ்வளோதான். உதாரணத்துக்கு தோஸ் பாய்ஸ் ஆர், அந்த பையன்கள் இருக்கிறார்கள். இப்போ ஆர் முன்னாடி வந்தாலும் ஆர் தோஸ் பாய்ஸ், அந்த பையன்கள் இருக்கின்றார்களா, இவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கிடலாம். அப்புறம் ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக செயல்படக்கூடிய ஐ ஆம், நான் இருக்கிறேன். மாற்றி போட்டால் ஆம் ஐ, நான் இருக்கிறேனா. யூ ஆர், நீ இருக்கிறாய். மாற்றி போட்டாச்சு, ஆர் யூ, நீ இருக்கிறாயா. இவ்வளோதான். இனிமேல் நீங்கள் எந்த வாக்கியத்தினாலும் சொந்தமாக எழுதி, ஒரு பெட் இருக்குது இல்லையா, இந்த பெட்டில் தான் உங்களுக்கு கிளாஸ் நான் எழுதிட்டுருக்கேன். ஏ பெட் இஸ், ஒரு பெட் இருக்கிறது. இஸ்ஸத்துக்கு முன்னாடி போடுங்க. இஸ் ஏ பெட், ஒரு பெட் இருக்கிறதா. இஸ் ஏ பெட் இன் யூர் ரூம், உன்னுடைய அறையில் பெட் இருக்கிறதா. இஸ் ஏ பெட் இன் ஹிஸ் ரூம், அவனுடைய அறையில் ஒரு பெட் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சணும். அந்த ஒரு கேப் இருக்குது பாருங்கள், கேப், ஒரு கருப்பு கலர் கேப், அந்த கருப்பு கலர் கேப். ஏ பிளாக் கேப் இஸ், ஒரு கருப்பு தொப்பி இருக்கிறது. இஸ் ஏ பிளாக் கேப், அவ்வளோதான். அந்த இஸ்ஸு மட்டும் முன்னாடி வந்தோம் வினைச்சொல். இப்போதைக்கு நம்ம வந்து இஸ் ஆம் ஆர் பார்த்துட்ருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இன்னும் கடந்த காலம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது. அப்படி சின்ன சின்ன ஒரு வாய்ப்பாடு ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தயவுசெய்து நல்லா படிக்க. நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு புரியும். அப்புறம் எழுதி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. எழுத தான் கை திருந்தோம், பேச தான் அந்த மொழி வரும். நான் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நன்றாக படிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.